கடின உழைப்பும் மாறாத அன்பும் தான் எங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பலம். எனது கணவர் ரகு ஒரு தனியார் நிறுவனத்தில் சொற்ப ஊதியத்திற்கு வேலை பார்த்து வந்தார். சிறிய வருமானம் என்றாலும் அதில் நாங்கள் கண்ட நிம்மதியும் சந்தோஷமும் அளவிட முடியாதது. எங்கள் திருமணத்திற்கு பிறகு எங்களுக்கு என்று ஒரு சிறிய உலகம் உருவானது. எங்களுக்கு குழந்தைகளோ அல்லது சுற்றத்தாரோ யாரும் இல்லை. ஒருவருக்கொருவர் துணையாக அந்த சிறிய வாடகை வீட்டில் அளவற்ற மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தோம். தினமும் காலையில் அவர் வேலைக்கு கிளம்பும் போது, செல்வி, இன்று ஆபீஸில் வேலை அதிகம், வர தாமதமானால் சாப்பிட்டு விட்டு தூங்கு என்று சிரித்த முகத்தோடு கூறுவார். நீங்கள் வராமல் நான் எப்படி சாப்பிடுவேன்? சீக்கிரம் வந்துவிடுங்கள் என்று செல்லமாக கோபித்துக் கொள்வேன். அவர் புன்னகையோடு என் கைகளை பிடித்து விடைபெற்று சென்றார். அதுவே நான் அவரது சிரித்த முகத்தை கண்ட கடைசி தருணம் என்று அப்போது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. மாலை கடந்தது. அவர் எப்போதும் வரும் நேரம் தாண்டியும் வீடு திரும்பவில்லை. தேநீர் ஆறிக்கொண்டிருந்தது. நேரம் இரவை கடக்க தொடங்கியதும் என் இதய துடிப்பு எகிரியது. அவரது தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்ட போது அது அணைத்து வைக்கப்பட்டிருப்பதாக தொடர்ந்து தகவல் வந்தது. பதற்றத்துடன் தெருவில் இறங்கி பார்த்தேன். அங்கு அமைதியை தவிர வேறு எதுவும் இல்லை. இரவு முழுவதும் வாசற்படியிலேயே உட்கார்ந்து தூக்கமின்றி விடிய விடிய காத்திருந்தேன். காலை விடிந்ததும் பதறி அடித்துக் கொண்டு அவருடைய அலுவலகத்திற்கு சென்றேன். அங்கிருந்த மேலாளரிடமும் சக ஊழியர்களிடமும் கேட்டபோது, ரகு நேற்றே நேரத்தோடு ஆபீஸை விட்டு கிளம்பி விட்டாரே என்றனர். நண்பர்கள், உறவினர்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மருத்துவமனைகள் என என் கால்கள் ஓய்வின்றி ஓடி தேடின. எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை. கடைசியில் கண்ணீருடன் காவல் நிலையத்திற்கு ஓடினேன். யாருடனாவது பகையா, கடன் தொல்லையா, வீட்டில் ஏதேனும் சண்டையா என்று காவல்துறையினர் அடுத்தடுத்து கேட்ட கேள்விகளுக்கு என்னிடம் பதில் இல்லை. ரகு மிகவும் சாதுவான மனிதர், யாருடனும் சண்டையிடாதவர். காவல்துறையினர் தேடுவதாக கூறினார்கள். ஆனால் நாட்கள் வாரங்களாயின, வாரங்கள் மாதங்களாயின. 9-10 மாதங்கள் கடந்தும் என் கணவரை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. வீட்டு செலவுகளுக்கு பணமின்றி, வாடகை கொடுக்க வழியின்றி, ஒருவேளை உணவிற்கே வழியின்றி நான் தவித்துக் கொண்டிருந்தேன். இன்றாவது என் கணவர் வந்து விடுவார் என்ற ஒரே நம்பிக்கையில் தினமும் உயிரை பிடித்து கொண்டு வாழ்ந்தேன். ஆனால் அந்த நம்பிக்கையையும் அடியோடு தகர்க்கும் வகையில் என் தலையில் அடுத்த பேரிடி விழ காத்திருந்தது. வருமானம் முற்றிலும் இல்லாததால் கைவசம் இருந்த சிறுக சிறுக சேர்த்த சொற்ப பணமும் கரைந்து போனது. ஒருவேளை உணவிற்கே திண்டாடும் நிலை வந்தபோது நான் தினமும் இறைவனிடம் என் கணவரை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்து விடு என்று கதறி அழுதபடி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் வீட்டின் மூலையில் கவலையோடு உட்கார்ந்திருந்த போது திடீரென வீட்டு வாசலில் பலமான தட்டல் சத்தம் கேட்டது. பதறி அடித்துக் கொண்டு ஓடி சென்று கதவை திறந்தேன். வாசலில் காவல் சீருடை போன்ற ஆடை அணிந்த இருவர் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்டதும் என் மனதில் ஒரு கணம் பேரொளி மின்னியது. காவல்துறையினர் என்பதால் என் கணவரை கண்டுபிடித்து விட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு, ஐயா, என் கணவரை பற்றி தகவல் எதுவும் கிடைத்ததா? அவர் எங்கே இருக்கிறார்கள் என்று படபடப்புடன் கேட்டேன். ஆனால் வந்தவர்களோ என் கேள்வியை பொருட்படுத்தாமல் இரக்கமற்ற குரலில், இந்த வீடு அரசு நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளது. மேலிடத்து உத்தரவுப்படி உடனடியாக வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றனர். அவர்கள் கூறியதை கேட்டு என் காலடி மண் சரிவது போல் இருந்தது. ஐயா, இது என் கணவர் தான் சொந்த உழைப்பில் கஷ்டப்பட்டு சேர்த்த சிறுக சிறுக பணத்தில் வாங்கிய வீடு. எங்களிடம் இதற்கான அனைத்து பத்திரங்களும் ஆவணங்களும் உள்ளன. தயவு செய்து இப்படி சொல்லாதீர்கள் என்று கண்ணீருடன் கதறினேன். ஆனால் அவர்கள் என் கதறலையோ என் சூழ்நிலையையோ கேட்க தயாராக இல்லை. அதே கடுமையான துணியில், எங்களுக்கு மேலிடத்து உத்தரவு இருக்கிறது. 2 நாட்கள் மட்டுமே உங்களுக்கு அவகாசம். அதற்குள் நீங்களாக வீட்டை விட்டு வெளியேறாவிட்டால் நாங்கள் பலவந்தமாக வெளியேற்ற வேண்டியிருக்கும் என்று கூறிவிட்டு நகர்ந்தார்கள். சொந்த பந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லாத இந்த அகன்ற உலகில் எனக்கு ஆதரவாக நிற்க ஒருவரும் இல்லை. 2 நாட்கள் இரவும் பகலும் தூக்கமின்றி எங்கே போவேன், என்ன செய்வேன் என்று தவித்தபடியே கழிந்தன. 2 நாட்கள் முடிந்த மறுகணமே அவர்கள் மீண்டும் சில ஆட்களுடன் வந்து நின்றார்கள். என் கண்ணீரை பொருட்படுத்தாமல் என் கணவரோடு நான் வாழ்ந்த நினைவுகள் நிறைந்த அந்த வீட்டின் பொருட்களை எல்லாம் வீதிக்கு வீசி எறிந்தார்கள். கதவை பூட்டி சென்றார்கள். அன்று இரவு தங்குவதற்கு இடமின்றி ஒரு பழைய பையில் சில துணிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தெருவோர நடைபாதையிலேயே உட்கார்ந்து கண்ணீருடன் இரவை கழித்தேன். பசியும் குளிரும் பயமும் என்னை சூழ்ந்திருந்த
கொண்டிருந்தன. அடுத்த நாள் விடிந்ததும் அழுது கொண்டே இருந்தால் ஒன்றும் மாறாது, நான் உயிரோடு வாழ வேண்டும், என் கணவரை தேட வேண்டும் என்றால் நான் தைரியமாக உழைக்க வேண்டும் என்று எனக்குள்ளே துணிவை வரவழைத்துக் கொண்டேன். உடனே வேலை தேடி தெரு தெருவாக அலைந்தேன். பல தொழிற்சாலைகளுக்கு சென்று வேலை கேட்டேன். ஆனால் அங்குள்ளவர்கள் உங்களுக்கு என்ன பட்ட படிப்பு இருக்கிறது, ஏதேனும் அனுபவம் இருக்கிறதா என்றுதான் கேட்டார்கள். படிப்பு இல்லாத என் வறுமை அங்கு தோற்று போனது. மாலை வரை அலைந்தும் உணவு கிடைக்கவில்லை, வேலையும் கிடைக்கவில்லை. இறுதியில் உழைக்க எந்த படிப்பும் தேவையில்லை, நேர்மையும் உழைப்பும் இருந்தாலே போதும் என்ற எண்ணத்துடன் வீடுகளில் பாத்திரம் கழுவும் பெருக்கும் வேலை செய்ய முடிவெடுத்தேன். வீடுகளில் வேலை கேட்கலாம் என்ற முடிவோடு அடுத்த நாள் காலையிலேயே புறப்பட்டேன். ஆனால் நிலைமை நான் நினைத்தது போல எளிதாக இல்லை. பல வீடுகளின் கதவுகளை தட்டி வேலை கேட்டேன். சில வீடுகளில் ஏற்கனவே வேலைக்காரர்கள் இருப்பதாக கூறி மறுத்துவிட்டார்கள். சில இடங்களிலோ என்னை சந்தேக கண் கொண்டு பார்த்து முகத்திலேயே கதவை சாத்தினார்கள். உச்சிவெயில் மண்டையை பிளந்தது. கால்கள் கடுக்க பசியோடும் தாகத்தோடும் தெரு தெருவாக அலைந்து திரிந்தேன். அப்போதுதான் வழியில் பார்த்த ஒருவர், இங்கிருந்து சற்று தொலைவில் நகரத்தின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு மிக பெரிய பங்களா இருக்கிறது, அங்கே புதிதாக வேலை செய்ய ஒரு பெண் தேவைப்படுகிறாராம், போய் பார் என்று வழி சொன்னார். அந்த செய்தி எனக்குள் மெல்லிய நம்பிக்கையை தந்தது. சற்றும் தாமதிக்காமல் அவர் சொன்ன திசையை நோக்கி விரைந்தேன். சிறிது தூரம் நடந்ததும் அந்த பங்களாவின் எல்லை தென்பட்டது. அதை நெருங்கியதும் அதன் பிரம்மாண்டம் என்னை கன நேரம் வியப்பில் உறைய வைத்தது. உயரமான இரும்பு கேட், உள்ளே பச்சை பசேலென பறந்திருந்த விசாலமான தோட்டம், வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த விலை உயர்ந்த கார்கள் என அது ஒரு மாளிகையை போல காட்சி அளித்தது. ஆனால் அவ்வளவு பிரம்மாண்டத்திற்கு நடுவிலும் அந்த இடத்தை ஒருவித உறைந்த அமைதி சூழ்ந்திருந்தது. மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு இரும்பு கேட்டை கடந்து சென்று மாளிகையின் பிரதான வாசலில் இருந்த அழைப்பு மணியை அழுத்தினேன். சில நிமிட காத்திருப்புக்கு பிறகு கதவு திறந்தது. உள்ளே இருந்து கம்பீரமான தோற்றத்துடன் ஒரு பெண்மணி வெளியே வந்தார். அவர் பெயர் பிரியா. நவீன ஆடைகளுடனும் கூர்மையான பார்வையுடனும் நின்றிருந்த அவரது முகத்தில் அளவற்ற அகந்தையும் கம்பீரமும் தாண்டவமாடியது. என்னை மேலும் கீழும் ஒருவித அலட்சிய பார்வையால் அளவெடுத்தவர், என்ன வேண்டும் என்று அதிகார குரலில் கேட்டார். நான் இரு கைகளையும் கூப்பி வணங்கி நடுங்கும் குரலில், அம்மா, எனக்கு வேலை தேவைப்படுகிறது. வீட்டில் பெருக்கி துடைப்பது, பாத்திரம் கழுவுவது, சமையல் செய்வது என எந்த வேலையாக இருந்தாலும் தவறாமல் செய்கிறேன். தயவு செய்து எனக்கு ஒரு வேலை கொடுங்கள் அம்மா என்று கெஞ்சினேன். பிரியா சில நொடிகள் என்னை உற்று பார்த்தாள். அவளது பார்வையில் இரக்கத்திற்கு பதிலாக ஏதோ ஒரு கணக்கு இருந்தது. சிறிது நேர யோசனைக்கு பிறகு, வேலைக்கு சேர்க்கிறேன், ஆனால் நான் சொல்வதை தட்டாமல் கேட்க வேண்டும். அதிகாலையிலேயே வேலைக்கு வந்துவிட வேண்டும். வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் தூசி துப்பல் இல்லாமல் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நான் என்ன வேலை சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் செய்ய வேண்டும். நான் தரும் சம்பளம் மிகவும் கம்மிதான், இதற்கு சம்மதமா என்றாள். அப்போது தெருவில் நின்றிருந்த எனக்கு அந்த வேலையும் அவள் தரும் சொற்ப சம்பளமும் மிக பெரிய வாழ்வாதாரமாக தெரிந்தது. அது மட்டுமின்றி பங்களாவின் பின்புறம் தங்குவதற்கு ஒரு சிறிய அறையையும் தருவதாக கூறினாள். இரவில் எங்கு தூங்குவது என்ற கவலை தீர்ந்த நிம்மதியில் அவள் விதித்த அத்தனை நிபந்தனைகளுக்கும் உடனே தலையசைத்து சம்மதித்தேன். அன்றே அந்த பங்களாவில் என் வேலை தொடங்கியது. ஆனால் அந்த மாளிகைக்குள் நான் முதல் அடி எடுத்து வைத்த போதே அங்கு ஏதோ ஒரு இனம் புரியாத திகிலும் மனித நடமாட்டமற்ற உறைந்த அமைதியும் வெளியுலகிற்கு தெரியாத ஒரு பெரிய ரகசியமும் சூழ்ந்திருப்பதை என் மனம் ஆழமாக உணரத் தொடங்கியது. நாட்கள் மெதுவாக நகரத் தொடங்கின. அந்த பிரம்மாண்டமான பங்களாவில் என் வாழ்க்கை போராட்டம் புதிய வடிவம் எடுத்தது. தினமும் விடியற் காலை 5 மணிக்கு என் வேலை தொடங்கிவிடும். சூரியன் உதிப்பதற்கு முன்பே எழுந்து கை கால்களை கழுவிவிட்டு வேலைகளில் மூழ்கி விடுவேன். அவ்வளவு பெரிய மாளிகையை தனியாக சுத்தம் செய்வது சாதாரண விஷயமல்ல. பிரம்மாண்டமான வரவேற்பறை, பளிங்கு தரைகள், பிரத்யேக மர ஜாமான்கள், உயரமான சுவர்களில் தொங்கும் பெரிய கண்ணாடிகள் என எல்லாவற்றையும் தேய்த்து துடைக்க வேண்டும். கண்ணாடியில் ஒரு சின்ன விரல் ரேகை படிந்திருந்தாலும் பிரியா அம்மா பயங்கரமாக கோபப்படுவாள். இவ்வளவு சம்பளம் கொடுத்து உன்னை வேலைக்கு வைத்தது இதற்காகத்தானா என்று அதிகார
குரலில் சத்தமிடுவாள். அவளது கோபத்திற்கு பயந்து என் உள்ளங்கைகளில் தோல் உரித்து ரத்தம் கட்டும் அளவுக்கு தரையையும் கண்ணாடிகளையும் தேய்த்து தேய்த்து பளபளக்க வைப்பேன். ஆனால் அந்த பங்களாவில் வேலை செய்ய தொடங்கிய முதல் நாளிலிருந்தே ஒரு விஷயம் எனக்கு பெருத்த சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. வீட்டின் கீழ்த்தளத்திற்கு இறங்கி செல்லும் படிக்கட்டுகளின் வழியில் ஒரு பெரிய கனமான இரும்பு கதவு பூட்டப்பட்டிருந்தது. அதை பார்க்கும் போதே ஏதோ ஒரு பழைய காலத்து சிறைசாலையின் கதவு போல அச்சமூட்டும் வகையில் இருக்கும். அதன் மேல் எப்போதும் ஒரு பெரிய இரும்பு பூட்டு தொங்கிக் கொண்டிருக்கும். நான் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளிலேயே பிரியா அம்மா எனக்கு மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தாள். அந்த இரும்பு கதவை சுட்டிக்காட்டி, இந்த இரும்பு கதவு பக்கம் நீ போகவே கூடாது. கீழே என்ன இருக்கிறது என்று எட்டி பார்க்கவோ அதை பற்றி யோசிக்கவோ முயன்றால் விளைவு மிக மோசமாக இருக்கும். உன்னை வேலையை விட்டு தூக்குவது மட்டுமல்ல, காவல்துறையில் பிடித்து கொடுத்து விடுவேன் என்று மிரட்டினாள். அவளது குரலில் இருந்த கொடூரமும் விழிகளில் இருந்த எச்சரிக்கையும் என்னை மிரள வைத்தன. அதனால் என் வேலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அந்த பக்கமே தலை வைத்து கூட படுக்கவில்லை. இருப்பினும் பெருக்கும் போதோ துடைக்கும் போதோ அந்த இரும்பு கதவை கடந்து செல்ல நேர்ந்தால் என் மனதில் ஒருவித இனம் புரியாத படபடப்பும் நடுக்கமும் தோன்றும். அத்துடன் பிரியா அம்மா எனக்கு இன்னும் ஒரு கண்டிப்பான உத்தரவையும் போட்டிருந்தாள். நான் வீட்டில் இருக்கும் நேரத்தில் என் அறை பக்கம் நீ வரக்கூடாது. என் அறையை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நான் அலுவலகத்திற்கோ அல்லது வெளியே ஏதேனும் வேலைக்கோ சென்ற பிறகுதான் உள்ளே போக வேண்டும். எஜமானியின் கட்டளைக்கு மறுபேச்சு பேசாமல் தலை வணங்கினேன். எனக்கு தேவை வேலை, அதில் வரும் வருமானம் மட்டுமே என்று என்னை நானே கட்டுப்படுத்தி கொண்டேன். அந்த பெரிய பங்களாவில் என்னை தவிர இன்னும் ஒரு வேலைக்காரர் இருந்தார். அவர் அந்த வீட்டின் பின்புறம் இருந்த பரந்த தோட்டத்தை பராமரிக்கும் ஒரு வயதான முதியவர். பல வருடங்களாக அங்கே வேலை செய்து வருபவர். ஒரு நாள் பிரியா அம்மா வெளியே சென்றிருந்த நேரத்தில் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த அந்த முதியவரிடம் மெதுவாக பேச்சு கொடுத்தேன். ஐயா, அம்மா எப்போதும் ஏன் இவ்வளவு கோபமாகவும் உறைந்த முகத்தோடும் இருக்கிறார்கள்? இந்த வீட்டில் வேறு யாருமே இல்லையா என்று மெல்லிய குரலில் கேட்டேன். அந்த முதியவர் உடனே பதறி அடித்துக் கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தார். யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு மிகவும் தாழ்ந்த குரலில், அம்மா, குறைவாக தெரிந்து கொண்டால் உன் உயிருக்கு நல்லது. அம்மாவுக்கு கோபம் வந்தால் என்ன செய்வாள் என்றே தெரியாது. வேலையை விட்டு ஒரே அடியில் தூக்கி எறிந்து விடுவாள். பல வேலைக்காரர்கள் இங்கிருந்து கதறி கொண்டு போனதை நான் பார்த்திருக்கிறேன். அதனால் நீ உன் வேலையை மட்டும் பார், தேவையில்லாத விஷயங்களில் தலையை நுழைக்காதே என்று எச்சரித்தார். அவரது வார்த்தைகள் என் பயத்தை மேலும் அதிகரித்தன. அன்று இரவு வழக்கம் போல என் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு பங்களாவின் பின்புறம் இருந்த என் சிறிய அறையில் வந்து படுத்துக்கொண்டேன். உடல் அசதியால் கண்ணை மூடினேன். ஆனால் மனதில் என் கணவர் ரகுவின் நினைவுகள் வந்து வேதனைப்படுத்தின. எங்கே இருக்கிறீர்கள் ரகு? சௌக்கியமாக இருக்கிறீர்களா என்று மனதிற்குள் புலம்பியபடி விழித்திருந்தேன். நள்ளிரவு வேலை, சுற்றிலும் மயான அமைதி நிலவியது. திடீரென அந்த பங்களாவின் உட்பகுதியில் இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க தொடங்கியது. நான் சட்டென எழுந்து உட்கார்ந்தேன். கூர்ந்து கவனித்தேன். அந்த பூட்டப்பட்ட இரும்பு கதவின் பின்புறத்தில் இருந்து பாதாள அறையிலிருந்து வருவது போல மிக மெலிதாக ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. யாரோ வலியால் முனகுவது போன்ற சத்தம். பலவீனமான ஒரு குரலின் தேம்பல் சத்தம். என் உடம்பெல்லாம் சிலிர்த்தது. பயத்தில் நெஞ்சம் வேகமாக அடித்தது. இது என் கற்பனையா அல்லது உண்மையிலேயே அந்த இரும்பு கதவுக்கு பின்னால் யாரோ இருக்கிறார்களா என்ற கேள்வி என் உறக்கத்தை கலைத்தது. அந்த இருண்ட மாளிகையின் ஆழத்தில் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் புதைந்திருப்பதை அன்று இரவு என் மனம் பலமாக நம்ப தொடங்கியது. தினமும் உடலும் மனமும் அழுத்து போகும் அளவுக்கு ஓயாமல் வேலை செய்து கொண்டிருப்பேன். அதிகாலை 5 மணிக்கு தொடங்கும் என் உழைப்பு இரவு வெகுநேரம் வரை நீடிக்கும். தரையை துடைத்து பாத்திரங்களை கழுவி சமையல் செய்து மாளிகையின் ஒவ்வொரு மூலையையும் பளபளக்க வைப்பதிலேயே என் பொழுது கழிந்தது. ஆனால் இந்த உடலின் வலியை விடவும் என் கணவர் ரகுவை நினைத்து என் இதயம் அனுபவிக்கும் வேதனை 1000 மடங்கு அதிகமாக இருந்தது. சமையல் அறையில் தேநீர் தயாரிக்கும் போதெல்லாம், செல்வி, சர்க்கரை கொஞ்சம் கம்மியா போடு என்று அன்போடு சொல்லும் ரகுவின்
குரல் என் காதுகளில் ஒலிக்கும். இரவில் என் சிறிய அறையில் தனியாக அமரும் போது நாம் இருவரும் சேர்ந்து உழைத்தால் நிச்சயம் ஒரு சொந்த வீடு வாங்கிவிடலாம் செல்வி என்று அவர் எதிர்காலத்தை பற்றி பேசிய நினைவுகள் அலை அலையாய் வந்து என் கண்களை குளமாக்கும். அவர் உயிரோடு இருக்கிறாரா? எந்த நிலையில் இருக்கிறார்? உணவாவது கிடைக்கிறதா என்ற விடையற்ற கேள்விகள் தினமும் என் உறக்கத்தை பறித்து கொண்டிருந்தன. அன்று காலை வழக்கம் போல வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. பிரியா அம்மா ஆடம்பரமாக தயாராகி தன் சொகுசு காரில் வெளியே சென்றாள். பெரிய இரும்பு கேட் திறக்கப்பட்டு கார் வெளியேறி சென்ற சத்தம் தூரமானதும் நான் ஒரு நீண்ட நிம்மதி பெருமூச்சு விட்டேன். பிரியா அம்மா வீட்டில் இல்லாத இந்த நேரம்தான் அவளது அறையை சுத்தம் செய்வதற்கான அனுமதி எனக்கு அளிக்கப்பட்டிருந்த நேரம். மெதுவாக சென்று அவளது அறை கதவை தள்ளினேன். அது ஒரு பெரிய அரண்மனை அறை போல பிரம்மாண்டமாக இருந்தது. நடுவில் மென்மையான பஞ்சுமெத்தை விரித்த கட்டில், சுவர்களில் விலை உயர்ந்த வண்ண ஓவியங்கள், ஒரு புறம் பிரம்மாண்டமான மர அலமாரி, மறுபுறம் பெரிய கண்ணாடி மேஜை என அனைத்தும் ஆடம்பரத்தின் உச்சமாக விளங்கியது. கையில் துணி மற்றும் சுத்தம் செய்யும் திரவத்தோடு வேலையை தொடங்கினேன். ஒட்டடை அடித்து மேஜை மீதிருந்த விலை உயர்ந்த வாசனை திரவிய பாட்டில்கள், சீப்புகள், அலங்கார பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து துடைத்து துடைத்து வைத்தேன். ஏதேனும் ஒரு பொருள் கீழே விழுந்து உடைந்தாலும் என் முழு மாத சம்பளமும் போய்விடும் என்பதால் மிகவும் கவனமாக செயல்பட்டேன். அப்போது எதிர்பாராத விதமாக ஜன்னல் வழியே ஒரு பலத்த காற்றடித்தது. அறையின் திரை சிலைகள் படபடவென ஆடியதில் மேஜையின் மூலையில் வைக்கப்பட்டிருந்த சில காகிதங்களும் ஒரு கோப்பும் கீழே சரிந்து விழுந்தன. காகிதங்கள் அறை முழுவதும் சிதறின. பதறி போனேன். பிரியா அம்மா வந்து இதை பார்த்தால் நிலைமையே வேறாகிவிடும் என்ற பயத்தில் உடனே முழங்காலிட்டு அமர்ந்து காகிதங்களை அவசர அவசரமாக அள்ள தொடங்கினேன். சிதறிய காகிதங்களை ஒன்றிணைத்து அடுக்க முயன்ற போது ஒரு தாளினுடைய தலைப்பில் தடிமனான எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்த ஒரு பெயர் என் கண்ணில் பளிச்சிட்டது. ரகு. என் இதய துடிப்பு ஒரு கணம் நின்று நிதானித்தது. உடம்பெல்லாம் ஏதோ ஒரு மின்னல் பாய்ந்தது போல் இருந்தது. என் கண்களை பெரு விரலால் துடைத்து கொண்டு மீண்டும் கூர்ந்து படித்தேன். ஆம், சந்தேகத்திற்கு இடமின்றி அது என் கணவரின் முழு பெயர்தான். என் முகவரி, ரகு வேலை பார்த்த அலுவலக விவரங்கள், அவரது புகைப்பட நகல் என அனைத்தும் அந்த தாளில் விரிவாக குறிப்பிடப்பட்டிருந்தன. என் கரங்கள் நடுங்கின. காகிதம் என் கையோடு சேர்ந்து நடுங்கியது. மூச்சு வாங்கியது. என் கணவரின் பெயர் அடங்கிய கோப்பு இந்த மாளிகையின் எஜமானியான பிரியா அம்மாவின் அறையில் என்ன செய்கிறது? என் கணவர் காணாமல் போனதற்கும் இந்த பங்களாவிற்கும் என்ன தொடர்பு என்ற கேள்விகள் என் மண்டையை குடைந்தன. என் இதய துடிப்பு வழக்கத்தை விட பல மடங்கு வேகமாக அடித்தது. நான் ஏதோ ஒரு மிக பெரிய திகிலூட்டும் ரகசியத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்தேன் என்பதை என் மனம் ஆணைத்தரமாக உணர்த்தியது. என் கணவரின் பெயரையும் படத்தையும் அந்த பத்திரத்தில் கண்டதும் என் தலை சுற்றியது. கண்கள் இருண்டன. என் ரகுவுக்கும் இந்த மாளிகைக்கும் என்ன தொடர்பு என்று என் மனம் கேள்வி கேட்டு விடை தெரியாமல் திகைத்து நின்ற நொடியில் பங்களாவின் கேட் வழியே கார் ஹாரன் அடிக்கும் சத்தம் கேட்டது. பிரியா அம்மா ஏதோ முக்கியமான பொருளை மறதியாக விட்டு சென்று அதை எடுக்க மீண்டும் திரும்பி வந்துவிட்டாள் என்பதை உணர்ந்ததும் என் உடம்பில் ரத்தம் உறைந்து போனது. அவளது காலணிகளின் வேகமான டக் டக் சத்தம் படிகளில் ஏறி அறை நோக்கியே வர தொடங்கியது. பதற்றத்தில் என் கைகள் நடுங்க சிதறிய காகிதங்களை அவசர அவசரமாக அள்ளி மேஜை மீது தள்ளிவிட்டு வீசி எறியப்பட்ட துடப்பத்தை கட்டிலின் அடியில் தள்ளினேன். வேறு வழியின்றி அங்கிருந்த பெரிய மர அலமாரியின் கதவை திறந்து அதற்குள் நுழைந்து கதவை மெல்ல மூடிக்கொண்டேன். அலமாரிக்குள் காரிருள் சூழ்ந்திருந்தது. மூச்சுவிடக்கூட பயந்து வாயை கையால் மூடிக்கொண்டு அலமாரி கதவின் சிறிய மர இடுக்கின் வழியாக வெளியே பார்த்தேன். அடுத்த கணமே அறையின் கதவு திறக்கப்பட்டு பிரியா அம்மா உள்ளே நுழைந்தாள். ஆனால் இன்று அவளது முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த உறைந்த கோபத்திற்கு பதிலாக ஒருவித கொடூரமான மகிழ்ச்சி தாண்டவமாடியது. கையில் இருந்த தொலைபேசியில் யாரோ ஒருவரிடம் பேசிக்கொண்டே உரக்க சிரித்தாள். ஆமாம், அந்த முட்டாள் பெண் இன்னமும் என் வீட்டிலே பெருக்கி துடைக்கும் வேலைக்காரியாகத்தான் இருக்கிறாள். அவளுக்கு இன்னமும் தெரியவில்லை தான் கைகூப்பி வேலை கேட்கும் இந்த இடம் தன் கணவனின் சொந்த மாற்றாந்தாய் அக்கா வீடு என்று கூறி வாய்விட்டு சிரித்தாள் பிரியா. அந்த வார்த்தைகள் என் காதில் விழுந்த கணமே எனக்கு தூக்கி வாரி போட்டது. கால்கள் தளர்ந்து அலமாரியின் சுவரோடு சாய்ந்தேன். பிரியா அம்மா என் கணவர் ரகுவின் மாற்றாந்தாய் அக்காவா? எனக்கு இதுவரை இப்படி ஒரு உறவு இருப்பதாக ரகு கூறியதே இல்லையே. என்
மூளை முற்றிலும் உறைந்து போக அலமாரியின் இடுக்கின் வழியாக பிரியாவின் கொடூரமான புன்னகையையே உறைந்து போய் பார்த்து கொண்டிருந்தேன். அலமாரியின் காரிருளுக்குள் மூச்சை அடக்கி கொண்டு நின்றிருந்த என் நெஞ்சில் பிரியாவின் ஒவ்வொரு வார்த்தையும் கூர்மையான ஈட்டியாக பாய்ந்தது. பிரியா தொலைபேசியில் கொடூரமான புன்னகையோடு தொடர்ந்து பேசினாள். அந்த ரகுவை நான் ஒரே அடியில் கொன்றுவிட்டால் அவனுக்கான தண்டனை முடிந்துவிடும். அப்படி செய்தால் என் மனது ஆறாது. அதனால்தான் அவனை இந்த பங்களாவின் கீழ் இருக்கும் பாதாள சிறையில் பூட்டி வைத்து தினமும் வதைக்கிறேன். அவன் இருட்டுக்குள் அடைக்கப்பட்டு தன் சுதந்திரத்திற்காக தவிக்க வேண்டும். அவனது மனைவி வெளியே அவனை தேடி தேடி கண்ணீர் வடித்து சாக வேண்டும். அவள் கூறிய அந்த வார்த்தைகளை கேட்ட கணத்தில் என் உடம்பெல்லாம் உறைந்து போனது. என் ரகு உயிரோடு தான் இருக்கிறார். அதுவும் நான் தினமும் அச்சத்தோடு கடந்து செல்லும் அந்த பூட்டப்பட்ட கனமான இரும்பு கதவுக்கு பின்னால் இருள் சூழ்ந்த பாதாள சிறையில் தான் நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். என் கணவரின் முனகல் சத்தம்தான் அன்று இரவு என் காதில் விழுந்திருக்கிறது என்பதை உணர்ந்த போது என் இதயமே வெடித்துவிடும் போல் இருந்தது. பிரியா தன் நெஞ்சில் தேக்கி வைத்திருந்த பல வருட பகையை தொலைபேசியில் கொட்டி தீர்த்தாள். என் தாய் ரகுவின் தந்தையை திருமணம் செய்ய ஆசைப்பட்ட போது அந்த ஆள் என்னை ஒரு மகளாக ஏற்கவே மறுத்துவிட்டார். என் தாய் என் அத்தையிடம் தூக்கி எறிந்துவிட்டு சென்று விட்டாள். ரகுவை மட்டும் தன் சொந்த மகனாக செல்லமாக சீராட்டி வளர்த்தாள். என் தாயின் பாசமும் அரவணைப்பும் கிடைக்காமல் நான் சிறு வயதிலிருந்து அனுபவித்த ஒவ்வொரு நொடி துயரத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் இப்போது ரகுவும் அவனது மனைவியும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். பிரியாவின் முகத்தில் தாண்டவமாடிய அந்த பழிவாங்கும் கொடூர வெறியை பார்த்து என் உடம்பெல்லாம் நடுங்கியது. அழுது ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அந்த நொடியில் நான் உணர்ச்சி வசப்பட்டால் என் கணவரை காப்பாற்ற முடியாமல் போவதுடன் என் உயிருக்கும் ஆபத்தாகிவிடும் என்பதை என் உள்மனம் எச்சரித்தது. தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நடுங்கும் கரங்களால் என் ஆடைகளுக்குள் மறைத்து வைத்திருந்த கைபேசியை மெதுவாக வெளியே எடுத்தேன். அலமாரியின் சிறிய இடுக்கின் வழியே பிரியாவின் பேச்சு தெளிவாக கேட்கும் வகையில் அவள் பேசிய அத்தனை குற்ற ஒப்புதல் வாக்குமூலங்களையும் ரகசியமாக ஒளிப்பதிவு செய்ய தொடங்கினேன். அவளது ஒவ்வொரு கொடூரமான வார்த்தையும் என் போனில் ஆதாரமாக பதிவாகி கொண்டிருந்தது. தொலைபேசி உரையாடலை முடித்த பிரியா மெதுவாக எழுந்து தன் ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் சென்றாள். அடுத்த சில நொடிகளில் குளியலறை கதவு அடைப்பட்டு உள்ளே தண்ணீர் கொட்டும் சத்தம் கேட்க தொடங்கியது. அதுவே நான் அங்கிருந்து தப்பிப்பதற்கான ஒரே வாய்ப்பு என்பதை உணர்ந்தேன். மெதுவாக அலமாரி கதவை திறந்து வெளியே வந்தேன். என் இதய துடிப்பு காதை அடைக்கும் அளவுக்கு வேகமாக அடித்தது. பதுங்கி பதுங்கி பூனை போல காலடிகளை வைத்து அறையின் கதவை திறந்து வெளியேறினேன். வீட்டின் பிரதான வாசல் வழியாக சென்றால் வேறு யாராவது பார்த்துவிடக் கூடும் என்பதால் பின்புற சமையலறை வழியாக தோட்டத்திற்கு செல்லும் சிறிய கதவை தேர்ந்தெடுத்தேன். யாருடைய கண்ணிலும் படாமல் பங்களாவின் பின்புற சுவர் வழியாக தப்பித்து வீதிக்கு வந்து சேர்ந்தேன். அப்போது மதிய வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது. என் காலில் செருப்பு கூட சரியாக இல்லை. உடம்பில் சக்தி இல்லை. ஆனால் மனதில் ஒரே ஒரு வெறி மட்டுமே இருந்தது. என் கணவரை அந்த நரகத்திலிருந்து மீட்க வேண்டும். காவல் நிலையம் பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. என்னிடம் பேருந்துக்கு கொடுக்க கூட பணம் இல்லை. சுட்டெரிக்கும் தார் சாலையில் என் வெறுங்கால்களால் ஓடத் தொடங்கினேன். மூச்சு வாங்கியது. தொண்டை வறண்டு காய்ந்தது. பாதங்களில் கூழாங்கற்களும் முள்களும் குத்தி ரத்தம் வந்தது. ஆனால் அந்த வலிகளை எல்லாம் விட பாதாள சிறையில் துடித்து கொண்டிருக்கும் என் கணவர் ரகுவின் முகம் மட்டுமே என் கண்ணீருக்கு நடுவே பிம்பமாக தெரிந்தது. ஓட்டமும் நடையுமாக ஓடி மாலை வேளையில் காவல் நிலையத்தை அடைந்தேன். உடம்பெல்லாம் வியர்வையாலும் தூசியாலும் மூடப்பட்டு மூச்சிறைக்க நின்ற என்னை பார்த்து அங்கிருந்த காவலர்கள் திடுக்கிட்டனர். அங்கிருந்த நேர்மையான காவல் அதிகாரியிடம் ஓடி சென்று, ஐயா, 10 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன ரகுவின் மனைவி நான் என்று கதறினேன். ஆரம்பத்தில் அவர் தயங்கிய போதிலும் சற்றும் தாமதிக்காமல் என் நடுங்கும் கரங்களால் கைபேசியை எடுத்து பிரியா பேசிய அத்தனை கொடூர உண்மைகளும் அடங்கிய ஒளிப்பதிவை இயக்கி அவரிடம் காண்பித்தேன். ஒளிப்பதிவில் ஒலித்த பிரியாவின் கொடூரமான வார்த்தைகளையும் குற்ற ஒப்புதலையும் கேட்ட காவல் அதிகாரியின் முகம் ஆத்திரத்தால் சிவந்தது. ஒரு அப்பாவி
அப்பாவி மனிதனை 10 மாதங்களாக பாதாள சிறையில் அடைத்து வைத்திருக்கிறாளா? ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது, உடனே கிளம்புங்கள் என்று தன் அதிரடி படைக்கு உத்தரவிட்டார். அடுத்த சில நிமிடங்களில் சைரன் விளக்குகள் சுழல காவல்துறை வாகனங்கள் வீதியை அதிர வைத்தபடி பங்களாவை நோக்கி விரைந்தன. பங்களாவை அடைந்ததும் பிரியா தப்பித்து விடாதபடி காவலர்கள் வீட்டை நாலாபுறமும் சுற்றி வளைத்தனர். திடீரென ஆயுதம் தாங்கிய காவலர்களுடன் உள்ளே புகுந்த காவல்துறையை கண்டு திகைத்து பின்புறமாக தப்பியோட முயன்ற பிரியாவை சுதாகரிப்பதற்குள் காவலர்கள் மடக்கி பிடித்து கைது செய்தனர். காவல் அதிகாரி தன் கம்பீரமான குரலில், உன் நாடகம் முடிந்து விட்டது பிரியா, பாதாள சிறையின் சாவி எங்கே என்று கண்டிப்புடன் உருமினார். தன் குற்றம் முழுமையாக அம்பலமாகி விட்டதை உணர்ந்த பிரியா முகத்தில் பேய் அறைந்தது போன்ற திகிலுடன் நடுங்கும் கைகளால் தன் ஆடை பையிலிருந்த அந்த கனமான இரும்பு சாவியை எடுத்து அதிகாரியிடம் ஒப்படைத்தாள். நாங்கள் அனைவரும் அந்த வீட்டின் பயங்கரமான இரும்பு கதவின் முன்னால் சென்று நின்றோம். இத்தனை நாட்களாக என்னை மிரட்டிய அந்த மூடப்பட்ட கதவின் முன் நிற்கும் போது என் இதயம் நிற்காத குறையாக அடித்தது. காவல் அதிகாரி பூட்டில் சாவியை பொருத்தி திருப்பினார். கீச்சென்ற பயமுறுத்தும் சத்தத்துடன் அந்த பெரிய கனமான இரும்பு கதவு மெதுவாக திறந்தது. உள்ளே அடர்ந்த இருளும் வருட கணக்கில் தேங்கிய ஈரப்பதமிக்க சலசலப்பான பூஞ்சை நாற்றமும் மூச்சை அடைக்கும் கதகதப்பும் எங்களை வரவேற்றன. காவலர்கள் தங்கள் மின் விளக்குகளை ஒளிரவிட நாங்கள் மெதுவாக குறுகலான படிகளில் இறங்கி கீழே சென்றோம். படிக்கட்டின் முடிவில் சுவர்களில் பாசி படிந்த ஒரு சிறிய இருண்ட பாதாள அறை இருந்தது. அதன் நடுவே அமைக்கப்பட்டிருந்த சிறிய இரும்பு கூண்டிற்குள் அடர்ந்த தாடியும் நீண்ட தலைமுடியுமாக எலும்பும் தோலுமாக வற்றி போய் கிழிந்த ஆடைகளுடன் கூனி குறுகி அமர்ந்திருந்தார் என் கணவர் ரகு. ரகு என்று அலறியபடி இருண்ட அந்த பாதாள சிறையின் இரும்பு கூண்டின் கம்பிகளை பிடித்து கதறினேன். என் குரல் அந்த பாசி படிந்த சுவர்களில் எதிரொலித்தது. நீண்ட நாட்களாக இருளிலேயே கிடந்ததால் ஒளியை காண முடியாமல் கண்கள் கூசிய நிலையில் என் குரலை கேட்டு மெதுவாக தலை நிமிர்ந்தார் ரகு. காய்ந்து போன தன் உதடுகளை பிரித்து தன் எதிரே நின்றிருந்த என்னை நம்ப முடியாமல் பார்த்தார். செல்வி, நீயா என்று அவரது பலவீனமான குரல் நடுங்கியது. காவல்துறையினர் உடனடியாக பெரிய சுத்தியலால் கூண்டின் பூட்டை உடைத்து திறந்தனர். பூட்டு உடைந்த மறுநொடியே நான் உள்ளே பாய்ந்து சென்று அவரை இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டேன். உடம்பில் சக்தியற்று எலும்பும் தோலுமாக இருந்த ரகுவும் என்னை அணைத்து கொண்டார். 10 மாத கால பிரிவும் சொல்லனா நரக வேதனையும் எங்கள் இருவரின் கண்ணீராக வழிந்தோடியது. உன்னை மீண்டும் பார்ப்பேன் என்று நினைக்கவே இல்லை செல்வி என்று ரகு குழந்தையை போல கதறினார். காவல்துறையினர் உடனே ரகுவிற்கு தண்ணீர் கொடுத்து அவரை தூக்கி பிடித்து பாதுகாப்பாக பாதாள அறையிலிருந்து வெளியே அழைத்து வந்தனர். சூரிய வெளிச்சத்தை கண்டதும் ரகுவின் கண்கள் கலங்கின. கொடூரமான குற்றத்தை செய்த பிரியாவை விலங்கிட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். ரகுவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் அவரை உடனடியாக அவசர ஊர்தியில் அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்தோம். பல மாதங்கள் போதிய உணவும் நல்ல காற்றும் சூரிய வெளிச்சமும் இன்றி இருண்ட அறையிலேயே அடைக்கப்பட்டிருந்ததால் அவர் கடும் ஊட்டச்சத்து குறைபாட்டினாலும் பலவீனத்தினாலும் பாதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவர்களின் தீவிர சிகிச்சைக்கு பின்னரும் எனது அரவணைப்பிற்கு பின்னரும் சில நாட்களில் அவர் உடல்நிலை மெல்ல மெல்ல தேறியது. மருத்துவமனையின் அமைதியான சூழலில் ரகுவின் உடல்நிலை மெல்ல மெல்ல தேறிக் கொண்டிருந்தது. அவரது கட்டிலின் அருகே அமர்ந்து பிரியாவின் மாளிகை அலமாரிக்குள் ஒளிந்திருந்த போது நான் கேட்ட அத்தனை உண்மைகளையும் ஒன்று விடாமல் கூறினேன். பிரியா அவருடைய சொந்த மாற்றாந்தாய் அக்கா என்பதையும் சிறு வயதில் தாய் பாசம் கிடைக்காமல் அனாதையாக விடப்பட்டதால் ஏற்பட்ட பழிவாங்கும் வெறியில்தான் நாம் இருவரையும் இப்படி சித்திரவதை செய்தாள் என்பதையும் விளக்கி சொன்னேன். அதை கேட்ட ரகு அதிர்ச்சியில் உறைந்து போனார். சில நிமிடங்கள் வார்த்தைகளின்றி மௌனமாகவே இருந்தார். பிறகு தன் கைகளால் கண்களை மூடிக்கொண்டு, எனக்கு இப்படி ஒரு அக்கா இருப்பது உண்மையிலேயே தெரியாது செல்வி. அப்பா இந்த ரகசியத்தை என்னிடம் வாழ்நாள் முழுதும் மறைத்து விட்டார். பிரியாவிற்கு நேர்ந்த அநீதிக்கும் அவளது தாயின் பாசம் கிடைக்காமல் போனதற்கும் நான் நேரடியாக காரணமில்லை என்றாலும் சிறு வயதில் இருந்து அவள் அனுபவித்த அந்த ஏமாற்றமும் வேதனையும் தான் அவளை இவ்வளவு கொடூரமான வில்லியாக மாற்றி இருக்கிறது என்று பெருமூச்சுடன் வருந்தினார். பிரியா செய்த கொடூரமான கடத்தல் மற்றும் சட்டவிரோத காவலில் வைத்தல் குற்றங்களுக்கு சட்டப்படி ஆயுள் தண்டனை அல்லது நீண்டகால சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டது. ஆனால் ரகு தன் மனதில் அவளை பற்றி எந்த பகையையும் வளர்த்து கொள்ள விரும்பவில்லை. நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கிடைத்து
மறைத்து விட்டது. ஆனால் அவள் மனதில் உள்ள வெறுப்பு மாற வேண்டும் என்று உறுதியாக நம்பினார். மருத்துவமனையில் இருந்து பூரண குணமடைந்து வெளியேறியதும் ரகுவும் நானும் நேராக காவல் நிலையத்திற்கு சென்றோம். சிறை கம்பிகளுக்கு பின்னால் தனது அத்தனை அகந்தையும் உடைந்து தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள் பிரியா. ரகு மெதுவாக அவளது கம்பிகளின் அருகே சென்று நின்றார். தன் தம்பியை கண்டதும் பிரியாவின் முகத்தில் பயமும் தயக்கமும் தொற்றிக் கொண்டன. ஆனால் ரகு அவளது கைகளை பிடித்து கொண்டு நெகிழ்ச்சியான குரலில் பேசினார். பிரியா அக்கா, சிறு வயதில் உனக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்தது எனக்கு முன்னே கதையாக கூட தெரிந்திருக்கவில்லை. அப்பா இதை என்னிடம் மறைத்து விட்டார். உனக்கு நேர்ந்த அநீதியை நான் முன்பே அறிந்திருந்தால் என் உழைப்பையும் சொத்தையும் உனக்கே மகிழ்ச்சியோடு கொடுத்திருப்பேன். பெற்றோர் செய்த தவறுக்காக நம் வாழ்க்கையையும் மனித நேயத்தையும் நாமே அழித்து கொள்ளக்கூடாது அக்கா. உன்னை என் மூத்த அக்காவாக நான் முழு மனதோடு மன்னிக்கிறேன். தான் சித்திரவதை செய்த தம்பி தன் முன் நின்று அக்கா என்று அழைத்து மன்னிப்பு கூறியதை கேட்ட பிரியாவின் இதயம் உருகியது. அவளது அகந்தை தவிடு பொடியானது. கம்பிகளை பிடித்தபடி கதறி அழுதாள். என்னை மன்னித்து விடு ரகு. தாய் பாசம் கிடைக்காத ஏக்கத்தில் எழுந்த பழிவாங்கும் வெறியிலும் பண ஆசையிலும் கண்மூடித்தனமாக நடந்து மிருகத்தனமாகிவிட்டேன். என் சொந்த தம்பிக்கும் தங்கைக்கும் இந்த அக்கா செய்த கொடூர துரோகத்திற்கு மன்னிப்பே இல்லை என்று கைகூப்பி தன் தவறை உணர்ந்து கதறினாள். ரகு அவளது கரங்களை தேற்றி, கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் எதிர்காலத்தை மாற்றலாம் என்றார். உடனடியாக ஒரு நல்ல வழக்கறிஞரை நியமித்து பிரியா தன் தவறை முழுமையாக உணர்ந்து விட்டதையும் குடும்ப சூழ்நிலையால் ஏற்பட்ட மன உளைச்சலையும் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்து அவளுக்கு பிணை கிடைக்க சட்டபூர்வமாக ஏற்பாடுகளை செய்தார். நீதிமன்றத்தின் மூலம் பிணையில் வெளியே வந்த பிரியா முற்றிலும் மாறிய ஒரு மனிதராக காட்சியளித்தாள். அவளது முகத்தில் இருந்த பழைய கொடூரமும் அகந்தையும் மறைந்து ஆழ்ந்த மன வருத்தமும் அமைதியும் குடியேறி இருந்தன. ரகு காட்டிய அளப்பரிய அன்பும் பெருந்தன்மையும் அவளது மனதில் இருந்த வெறுப்பு எனும் இருளை அடியோடு அகற்றி இருந்தது. ரகு, நான் செய்த பாவத்திற்கு பரிகாரமே இல்லை. ஆனால் இனி நான் நேர்மையான வழியில் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். தந்தை வழியில் உனக்கு சேர வேண்டிய அனைத்து சொத்துக்களிலும் உனக்கு முழு உரிமையும் சம பங்கும் உண்டு. அதை உன்னிடம் ஒப்படைப்பதே என் மனதிற்கு சிறிய ஆறுதலை தரும் என்று மனப்பூர்வமாக கூறினாள் பிரியா. அதன்படியே பிரியாவின் பங்களா மற்றும் தந்தை வழியில் வந்த சொத்துக்கள் சட்டபூர்வமாக பிரிக்கப்பட்டு ரகுவிற்கு உரிய பங்கு நேர்மையான முறையில் கைமாறியது. அதே நேரத்தில் பிரியாவின் தூண்டுதலால் போலி காவல் சீருடையில் வந்து அச்சுறுத்தி எங்களை சொந்த வீட்டிலிருந்து வெளியேற்றிய அந்த இரு போலி அதிகாரிகளையும் காவல்துறை தீவிரமாக தேடி கைது செய்தது. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தகுந்த தண்டனை பெற்றுத்தரப்பட்டது. அதிகாரிகளின் உதவியோடு சட்ட போராட்டத்திற்கு பின் எங்கள் பழைய நினைவுகள் நிறைந்த சொந்த வீடு மீண்டும் முழுமையாக எங்களின் கைக்கே வந்தது. இழந்த எங்களின் பொன்னான வாழ்க்கையை நேர்மையும் உழைப்பும் கொண்டு மீண்டும் புதிதாக கட்டியெழுப்ப ரகுவும் நானும் முழு நம்பிக்கையோடு தயாரானோம். நாங்கள் மீண்டும் எங்கள் சொந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தோம். இம்முறை எங்கள் வாழ்க்கையில் வறுமையோ அச்சமோ எதிர்காலம் பற்றிய பயமோ சிறிதும் இருக்கவில்லை. கிடைத்த சொத்து பங்கை கொண்டு ரகு சொந்தமாக ஒரு புதிய தொழிலை தொடங்கினார். தனது இயல்பான நேர்மையோடும் மாறாத சுறுசுறுப்போடும் உழைத்து அத்தொழிலை படிப்படியாக வெற்றிகரமாக வளர்த்தெடுத்தார். மறுபுறம் பிரியா தன் கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரமாக தனது எஞ்சிய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிக்கொண்டாள். தனக்கு கிடைத்த சொத்து பங்கின் மூலம் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஒரு அனாதை இல்லத்தை தொடங்கி தாய் பாசத்திற்கு ஏங்கும் குழந்தைகளுக்கு தாயாக மாறி எளிய முறையில் வாழத் தொடங்கினாள். பழைய கசப்புகள் அனைத்தும் மறைந்து பண்டிகை நாட்களிலும் விசேஷங்களிலும் எங்கள் வீட்டிற்கு வந்து ரகுவிற்கும் எனக்கும் அன்பு செலுத்தும் அளவிற்கு எங்கள் குடும்ப உறவு சீரடைந்து சுமூகமானது. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பங்களும் எதிர்பாராத துரோகங்களும் நம்மை சூழ்ந்தாலும் உண்மையான அன்பும் மாறாத நம்பிக்கையும் நம்மிடம் இருந்தால் எந்த ஒரு கொடூரமான புயலையும் மிக எளிதாக கடந்து விடலாம் என்பதை எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு ஆணைத்தரமாக கற்றுக் கொடுத்தது. சில வருடங்கள் மிக வேகமாக கடந்துவிட்டன. துயரங்களும் சோதனைகளும் நிறைந்திருந்த எங்கள் வாழ்க்கையில் காலம் தன் மெல்லிய கரங்களால் மருந்திட்டு ஆற்றியிருந்தது. எங்கள் சிறிய வீடு இப்போது மீண்டும்
புது பொலிவுடன் பிரகாசித்தது. வீட்டில் ரகுவின் மகிழ்ச்சியான சிரிப்பு சத்தம் மட்டுமின்றி எங்கள் அழகிய குழந்தையின் கள்ளமில்லாத மழலை சத்தமும் காலடி சத்தமும் வீடு முழுவதும் எதிரொலித்து கொண்டிருந்தது. ஒரு நாள் மாலை வேளையில் தன் புதிய தொழிலின் வேலைகளை முடித்துவிட்டு ரகு வீட்டிற்கு திரும்பினார். கதவை திறந்ததும் ஓடி வந்து தன் கால்களை கட்டிக்கொண்ட குழந்தையை தூக்கி தன் கைகளில் ஏந்தி கொண்டார். குழந்தையின் பிஞ்சு கன்னத்தில் முத்தமிட்டபடி என் முகத்தை பார்த்த ரகு நெகிழ்ச்சியோடு, செல்வி, அன்று பாதாள அறையில் அடைப்பட்டு கிடந்தபோது என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்றே நினைத்தேன். ஆனால் அத்தனை தடைகளையும் தாண்டி அன்று நீ காட்டிய துணிவும் மாறாத நம்பிக்கையும் தான் இன்று நம் குடும்பத்தின் இந்த அளவற்ற மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் ஒரே காரணம் என்றார். அவரது கண்களில் நன்றியும் அன்பும் பளபளத்தன. நான் புன்னகையோடு அவருக்கு சூடான தேநீரை வழங்கிவிட்டு, எந்த கொடூர சூழ்நிலையிலும் உண்மையும் தர்மமும் ஒருபோதும் தோற்பதில்லைங்க. நாம நேர்மையாக இருக்கும் வரை காலம் நமக்கான விடியலை நிச்சயம் தரும் என்றேன். இருண்ட பாதாள சிறையின் அச்சத்தில் இருந்தும் கண்ணீரின் பிடியிலிருந்தும் மீண்டு வந்த எங்கள் வாழ்க்கை இப்போது நம்பிக்கையும் பேரன்பும் நிறைந்த ஒரு புதிய விடியலின் ஒளியில் பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.